பொன்னையும் பொருளையும் விரும்பேன், மண்ணின் வாழ்வையும் வெறுத்தேன். பெற்றவன் இயேசுவின் சாயல் இந்நிலத்தே கண்டதால், கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு மத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. தியானத்தின் தலைப்பு குறுக்கு வழி புகழ்ச்சி. வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு புடமும் சோதனை, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் வசனம் 21. சோதனை வரும்போது சொல்லிக்கொண்டு வருவதில்லை. அது எந்த வடிவிலும் நம்மை தாக்கலாம். ஆனால் தன்னை மறைத்து கொண்டு நமக்கு நன்மை செய்வது போல நம்மை தாக்கும் ஒன்று உண்டு. அதனை அலட்சியம் செய்தால் அதன் பின்விளைவு நமது வீழ்ச்சிக்கே காரணமாகிவிடும். அதுதான் புகழ்ச்சி. ஆண்டவர் தாமாக வனாந்தரத்திற்கு போகவில்லை. சோதிக்கப்படுவதற்கென்றே ஆவியானவராலே கொண்டு செல்லப்பட்டார். அதிலும் வனாந்தரம், தனிமை, என்ன நடந்தாலும் யாருக்கும் தெரியாத இடம். அவருக்கு நேர்ந்த சோதனைகள் யாவும் அவருக்கு புகழ்ச்சியை கொண்டு வரக்கூடியன. அவை அவருடைய வல்லமையை பகட்டாக காட்டக்கூடிய அருமையான தருணங்கள். தமது சொந்த வல்லமையினால் தமது சொந்த தேவைகளையே சந்திக்கக்கூடிய முதலாவது சோதனை. தேவதூதர் வந்து தாங்கிக் கொள்ளும்போது எந்த சந்தேகமும் இன்றி தாமே தேவகுமாரன் என்று எல்லோரும் கைத்தட்டி ஆரவாரத்துடன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் இரண்டாம் சோதனை. தாங்கொண்ணாத வேதனையோடு சிலுவையில் பலியாகி இந்த உலகை மீட்பதிலும் பார்க்க மிக இலகுவாக ஒரு வினாடியிலேயே தாம் வந்த காரியத்தை செய்து முடித்து உலகத்தை கைப்பற்றக்கூடிய மேன்மை மிகு ராஜா என்று எல்லோராலும் புகழப்படத்தக்க ஒரு சந்தர்ப்பம் மூன்றாவது சோதனை. இவற்றை இயேசு புறக்கணித்தது என்ன? அவர் செய்தது என்ன? தமக்கென ஒரு புகழ்ச்சியை நாடினாரா? மாறாக யாவராலும் இகழப்பட்டவராகவே சிலுவையில் தொங்கினாரே. ஏன்? அப்பம் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையே மனிதனை வாழ வைக்கும் என்றாரே. ஏன்? தேவனை சோதிக்க கூடாது என்று குரல் எழுப்பினாரே. ஏன்? பிதாவின் சித்தத்தை தவிர வேறு குறுக்கு வழிகளை வெறுத்து தள்ளினாரே. ஏன்? சோதனைக்காரன் தோற்று போனான். அவன் அவரை விட்டு சில காலம் விலகியே இருந்தான். சோதனை களத்திலே குறுக்கு வழியிலே புகழ்ச்சியை சம்பாதிப்பதையோ தாம் யார் என்று காட்டுவதையோ இயேசு நாடாமல் தாம் வந்த நோக்கத்தில் பிதாவின் சித்தத்தில் ஊன்றி நின்றார். முடிவு மரணமல்ல, மகத்தான உயிர்த்தெழுதல். சத்துரு முறியடிக்கப்பட்டான். ஆண்டவர் சோதிக்கப்பட்டு பொன்னாக விளங்கியதாலேயே இன்று சோதனைகளை ஜெயிக்க முடியும் என்ற நம்பிக்கையை நாமும் பெற்றிருக்கிறோம். குறுக்கு வழி புகழ்ச்சிகள் வருமானால் அதை விரும்ப வேண்டாம். தேவனுக்கு முன்பாக பொன்னாக, நீதிமானாக, பரிசுத்தவானாக, வெற்றியாளனாக திகழ விரும்புவோம். இயேசுவை முகமுகமாய் சந்திக்கும்போது அதன் பலன் மிகுதியாய் விளங்கும். ஜெபம் செய்வோமா? அப்பா பிதாவே, குறுக்கு வழிகளில் வரும் புகழ்ச்சிகள் எங்களுக்கு வேண்டாம். உம்மை முகமுகமாய் தரிசிக்கும் நாளில் நீர் தரும் சாட்சி ஒன்றே போதும். ஆமென்.